ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட் பக்கம் வந்தேன். ஆனால் நேரு ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா செம கோலாகலமாக லைட் டெக்கரேஷனோட ரொம்பவே அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததை எனக்கே வந்து ஆர்வம் தாங்கலை. அதனால அதை ஒரு வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோவா எடுக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா கையில மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்தே ஒரு பிளாக் மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன். பட் என் கையில சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால வண்டி பார்க்கிங் விடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேக்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வச்சுட்டு போக முடியல. அதனால என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்லவே நான் மூவிங்லயே எடுத்துடுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டிங்கா இருக்குது. வணிக திருவிழா 2026 நேரு வீதி வணிகர் சங்கம் நடத்தும் வணிக திருவிழா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லா பயங்கர வைப்ரண்டா இருக்குது. ஆனால் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இது பயங்கர க்ரௌடா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை கொஞ்சம். ஏன்னா இப்போ நான் பைக் ஓட்டுறேன் இல்லைங்களா, பைக்ல போறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்படியே காலாலே தான் நவுத்திக்கிட்டே போற மாதிரி தள்ளிக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கும். சில சமயங்கள்ல தான் நாம வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ஆனா ஈவினிங் டைம் பிஸியா இருக்க வேண்டிய டைம் தான். ஆனா இந்த ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆனா லைட் டெக்கரேஷன்லாம் ரெண்டு பக்கமும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஆனா வருஷம் நடக்கிறது தான். பட் எனக்கு என்னமோ இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா தெரியுற மாதிரி இருக்கு. அதனாலதான் சரி இதை ஒரு வீடியோவா எடுப்போம். ஆனா ஒரு பிளாகா எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் அதுக்கான சூழல் எனக்கு அமையவில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே மூவிங்ல ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா இதுல ஃப்ரண்ட் வியூ தான் வந்து இதுல ரொம்பவே சூப்பர். பட் அதை அப்படி எடுக்க முடியாம போனது வருத்தம். இது வந்து நான் வேற ஒரு ஆங்கிள் கேமராவை வண்டியில பைக்ல மவுண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இதை நான் வந்து லைவா நான் ஸ்ட்ரைட் வியூவில் காமிச்சேன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எனவே இந்த வணிக திருவிழா வணிகர்களுக்கு நல்ல முறையில் அமையட்டும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரங்கிறது நடந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். இதுல சில டோக்கன்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நாம வந்து ஒவ்வொரு கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு சில டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனுக்கு ஏதாவது வந்து ஒரு பரிசு விழுந்ததுன்னா நமக்கு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பட் இதான் இங்க இருக்கிற நடைமுறை. ஏன்னா ஏதாவது ஒரு துணி கடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு இங்க என்ன மோஸ்ட்லி அதிகமா துணி கடைகள் தான் இருக்கு. இந்த டோக்கன்ஸ்ன்றது நம்ம கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா ஈவினிங் டைம்ல நீங்க இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு வாக் பண்ணி ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வரலாம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ நான் மோஸ்ட்லி இந்த லைட் டெக்கரேஷன்லாம் தாண்டி வந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படி பிளைனாக தான் இருக்கு. இதை வந்து நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் ரொம்பவே ஒரு சூப்பரான அனுபவமா இருக்கும். அதனால நீங்க யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ரீயா இருக்கும்போது கூட நீங்க வந்து அப்படியே வரலாம். வந்துட்டு இந்த நேரு ஸ்ட்ரீட் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க போங்க. பட் நான் பார்த்தது நல்லாவே இருக்கு. ஆனா அந்த கேமராவில் அந்த அளவுக்கு, ஏன்னா நான் கேமரா வச்சிருக்கிற ஆங்கிள் அந்த மாதிரி நமக்கு சந்தர்ப்பம் அமையல. ஏன்னா நம்ம வந்து அதை சரியா கவர் பண்றதுக்கு நான் அப்படியே நடந்தே வந்தேன்னா இன்னும் சூப்பரா ஒவ்வொரு இடமா நல்லா டீட்டெயிலிங்கா காமிச்சு வந்திருக்க முடியும். பட் பைக்கை பார்க் பண்றதுக்கு அங்க இடம் இல்லை. அதே சமயத்துல என்கிட்ட சில பேக்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் வச்சுட்டு கையில வச்சுக்கிட்டு நான் எடுக்க முடியாது. அதனால நான் இப்படி தான் எடுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இப்போ மணக்குள விநாயகர் கோயில் வரைக்கும் வந்துட்டேன். அதனால இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்.